அரே அரே ராணியம்மா யாரடி இது இது பருத்திமா ஏய் பருத்தி கூட்டிட்டு ஏய் வாடா சிவாரி ராணியம்மா நம்மளுடைய அரண்மனை வாசல்ல யாரோ நிக்கறாங்க யாருன்னு பாரு என்னன்னு தெரிஞ்சுல பார்க்கணும் யாரம்மா என்ன சமாச்சாரம் யாருமா நீ எந்த ஊர் என்ன சமாச்சாரம் நானே மேல கிடுகிடு புத்தூர் நான் மலைஜாதி குருத்தி மலைஜாதி குருத்தி நான் குறி பாப்பேன் கை பாப்பேன் கைராஜி எல்லாம் பாப்பீங்க கைராக பாப்பேன் அப்படியா மகாராணி அம்மா கூட்டு போறேன் வாங்க போலாம் என்னடி எல்லாரும் வணக்கம் முன்னாடி வைப்பங்க இவன் சூத்துல வைக்கிறா அவன் பாசை அப்படிதான் பண்ணுவா பாசை அப்படிதான் நீ எங்க பாசை கூடி அப்படி அப்படியா அப்படியா இருக்கட்டும் சரி சரி குருவி பாக்குற மலையில வாடுற பொம்பளைக்கு இங்க என்னடி வேலை அரே சாமி பாலும் அங்கம் ஒரு ஜானம் கொடுத்துட்டான் எத்தனை தொழில் செஞ்சாலும் ஏடு ஏற மாட்டேங்குது பொட்டையே தோத்து போயிரும்போ என்ன சொல்றேன் நான் குறிப்பாக்குது சாமி அப்படியா குறிப்பாக்குறியா போன வாரத்துல பச்சை ஒரு பூஜாரிக்கு பார்த்தேன் இப்ப நேத்து முந்தா நேத்து அளவு கவுண்டருக்கு பார்த்தேன் இப்ப போகும்போது முத்து கவுண்டருக்கு பார்க்க போறேன் அப்படியா அளவு கவுண்டர் வெள்ளக்கார இறங்கி போச்சுங்கிறாரு ஏறி ஏறும் சரி சரி அப்புறம் காட்டுல காய் மடுவாகும் போது விளையாடு அப்படியா சரி இப்ப எனக்கு குறிப்பாக்கணுங்கய்யா அப்படியா எனக்கும் குறிப்பா ஐயே அவ குறிப்பாக்குறேங்கடா சரியா சொல்லுவாயா சொல்லுவா ஆமா அம்மா அரே சாமி வலது அரே ஆயுள் ரேக ஓடுது குறுமேடு ஏறுது பாரு சந்திரனை பாக்குறான் சரி அம்மா என்னமா பாதி கிழிஞ்சு போச்சு கல்யாணம் கொடுத்த கூடுதம்மா சந்தோஷ வெள்ளத்துல நான் யாருக்கிட்டயுமே சொல்லாம வச்சிருந்தேன் இது நாள் வரைக்கும் தோழி பெண்ணாக இருந்த கூடிய உங்ககிட்ட கூட நான் ஒரு நாள் சொல்லல அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படியா அவர் எப்படி வருவாரு அவர் என்னை பார்க்க எப்ப வருவாரு அவரு இப்போ உன் கூட தான் இருக்கிறார் கூட இருக்காரா எங்கடி கூட இருக்கிறாரு எங்க மூலையில இருக்கிறாரா அரண்மனை மேல இருக்கிறாரா எங்கடி இருக்கிறாரு இல்லையம்மா அவரை பார்க்கிற போலயே இருக்குது அந்த படாத்தியா வந்திருக்கிறேன்னா நான் தானம்மா இதோ உனக்கு மனசுல பட்டத மனதில் நினைத்தவரை உன்னை வந்து சேருவார். ஆமா ஆகட்டும் கூலி கூட நான் போறேன். சந்தோஷம். என் மனசுல இருக்கிறது எல்லாம் வெளியே உடைச்சிட்டேன். அதற்காக ஒரு காட்சிகளை கொடுக்குமா இந்த பொற்காசுகளை வைத்துக் கொண்டு நீ வைத்து ஜீவனம் செய்வாய் போ. அப்படியே நான்
சொல்லவே இல்ல. ஆமாமா. யார் தெரியுமா என் மனசுல இருக்கிறது? யாருமா? அந்த இடையர் குலத்தை சேர்ந்த அந்த இடையர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தார் அல்லவா? ஆமா. என்னை பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு கேட்டாருல்ல, அப்ப எனக்கு மனசார பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன பயம் தெரியுமா? பின்னாடி சத்தம். எனக்கு என்ன பயம் தெரியுமா? நானும் அரச குலத்து பெண்ணு, அவளோ இடையர் குலத்து பெண்ணு, இடையர் குலத்து ஆணு. அதனால என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் என்ன செய்வா, இடையர் குலத்தை காதலிக்கிறீ என்று சொல்லி என்னை அடித்து விடுவார் என்று இந்த நாள் வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். அந்த குலத்தை வந்து சொல்லிட்டா இது எப்படின்னு சொல்றது? எனக்கு பயமாவும் இருக்குது, சந்தோஷமாவும் இருக்குது. அதனால எங்க அப்பாட்ட நீதான் எடுத்து சொல்லணும், சரியா? நானா? நீ தாண்டி சொல்லணும். உன்னை விட்ட எனக்கு யாருடி இருக்கிறா? சரிம்மா. அப்படியா? உடனடியாக தந்தையை சந்திப்போம்மா. போலாமா? நீங்களே சொல்லிருக்கமா, நீங்களே சொல்லிருக்கமா. என்னம்மா? என்ன மகாராஜா? அதாவது நம்ம நாட்டை தேடி ஒரு குறப்பெண்ணு வந்தா, குறத்தி வந்தா. வந்த உடனே அம்மாவுக்கு ஜோசியம் பார்க்கணும்னு கைரேகை பார்த்தா. குறி சொன்னாளா? குறி சொன்னா. குறி சொன்ன உடனே உங்களுக்கு கங்காண பொருத்தம் கூடிருச்சு, சீக்கிரமா திருமணம் நடக்க போகுது. அதுவும் அதாவது நீங்க மனதில் நினைத்தவரே உங்களுக்கு கணவனாக வருவார் என்று சொன்னார். அப்படியா? ஆமா. அதாவது அன்று ஒரு நாள் தினத்துல நம்ம நாட்டை தேடி ஒரு இடையர் குலத்துல பிறந்த ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து நம்ம ராணியம்மா மேல ஆசைப்பட்டார் அல்லவா? ராணியம்மா மேல ஆசைப்பட்டார். ராணியம்மா வந்து நம்மளோ ராஜகுலத்துல பிறந்தவங்க, அவரோ இளைய குலத்துல பிறந்தவர். நாம ஒண்ணு சேர்ந்தால் நம்ம அப்பா நம்ம சும்மா விடுவார் என்று அந்த தினத்தில் அவரை துரத்தி விட்டார். ஆமா. சீனிவாசனுடைய தாய் இடத்துல பெண் சேர்க்க வந்தார். நாங்க ராஜகுலம், நீங்க இடையர் குலம் என்று அந்த அம்மாவையும் நாட்டை விட்டு துரத்திட்டேன். மகளும் ஆசைப்பட்டா. புரட்சி குறிச்சொன்னா அது பொய் போகாது. அப்பா குலகோத்திரம் என்று என்னை சொல்லி பிரித்து வச்சிடாதீங்க. என்னை அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்பா. சரி, எப்படியாவது அந்த சீனிவாசனுக்கு லிகிதத்தை அனுப்பி திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்யறேன். ஆகாயராஜனுக்கு அவருடைய பெண்ணை சீனிவாசனுக்கு கொடுப்பதற்கு சம்மதம். அப்படி என்று லிகித அனுப்பி நேரடியாக கொண்டு கொடுத்துடுவார். அமைதின்னு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடும். கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க நீங்க அம்மாச்சினாலு. சீனிவாச கல்யாணம், சீனிவாச கல்யாணம் சிறப்பு. அதனால இதோ ஆகாசராஜனாகப்பட்டவர் பெண்குடிக்கு சம்மதம் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அரச குலத்தில் பிறந்தவை நாம பரம்பையால எப்படி கல்யாணம் செய்ய முடியும்? இந்த கல்யாணத்துக்கு பணம் தேவை அப்படின்னு விசனப்பட்டு இருக்கும்